வியூவர்ஸ், உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். எங்களுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. ரத்தம் சுத்தமாகி கொண்டே இருக்க தண்டுக்கீரை. கீரைகள்ல நார்ச்சத்து அதிகம். இதனால செரிமான கோளாறு மற்றும் மலச்சிக்கல் குணமாகும். மேலும் ஸ்கின் ரொம்ப ஹெல்தியா டைட்னஸோட அழகா மாறும். தண்டுக்கீரையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். தண்டுக்கீரையை வாரத்துல 2 நாள் துவையலாவோ குழம்பாவோ சாப்பிட்டு வந்தா ரத்தம் சுத்தமாகும். மேலும் இதுல இருக்க கால்சியம் வயசாகும் போது ஏற்படுற எலும்பு வலுவிழப்ப தடுக்கப்படும். தண்டுக்கீரையில இரும்பு சத்தும் அதிகம். இது மினரல்ஸை அப்சர்வ் பண்ணவும் சிகப்பு அணுக்களை உற்பத்தி பெருக்கி ரத்த சோகை ஏற்படாம தடுக்கவும் செய்யுது. தண்டுக்கீரையில விட்டமின் ஏ, சி, நார்ச்சத்து, இரும்பு, கால்சியம், மாவுச்சத்து, புரதம், கொழுப்புச்சத்து மற்றும் ரிபோஃப்ளேவின், நிக்கோட்டினிக் அமிலம், ஆக்சாலிக் அமிலம் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்களும் நிறைஞ்சிருக்கு. பித்தம், உடல் சூடு உள்ளவங்களுக்கு தண்டுக்கீரை அரிய மருந்து. நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தி தொற்று நோயில இருந்து காத்து இதயத்தையும் வலிமையாக்கும். கர்ப்பமா இருக்க பெண்களுக்கு கால்சியம் அவசியமான தேவையான ஒரு பொருளா இருக்கு. பச்சை கீரைகள்லயே முருங்கைக்கீரைய மாதிரி தண்டுக்கீரையில அதிக அளவு கால்சியமும் இருக்கு. சோ எலும்பு பலவீனமா இருக்கிறவங்களுக்கும் கூட தண்டுக்கீரைய வாரம் தவறாம எடுத்து வர்றது அவசியம். மருந்து மாத்திரைகளை அதிகமா எடுத்துக்கிறவங்க தண்டுக்கீரைய சாப்பிட்டு வர்றதுனால வயத்துல சேர்ந்திருக்கிற நச்சுத்தன்மைகள் வெளியேறும். அதோட குடல் புண்ணை குணமாக்கி சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கும் புத்துணர்ச்சியை வழங்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ரத்தம் சுத்தமாகிறதுக்கு உதவியா இருக்கக்கூடிய தண்டுக்கீரையோடைய மற்ற பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறோம். இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.